ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் பயமாவும் இருக்கா. எந்த பயமும் இல்லாம சாப்பிடலாம். கேழ்வரகு கருப்பட்டி அல்வா. கேழ்வரக நல்லா கழுவிட்டு 8லேருந்து 10 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து 3லேருந்து 4 முறை பால் எடுத்துக்கலாம். பால் எடுத்ததுக்கு அப்புறம் கேழ்வரகு இந்த மாதிரி வெறும் சக்கை தான் இருக்கும். அது செடிக்கு போடுங்க, நல்ல உரம். எடுத்த பாலை 2 முறை ஃபில்டர்லயோ துணியிலயோ நல்லா வடிகட்டிடலாம். தோல் எதுவும் இருக்கக்கூடாது. அடி கனமான பாத்திரத்துல இந்த பாலை ஊத்தி மிதமான தீயில வச்சு 20லேருந்து 25 நிமிஷம் கிண்டிக்கிட்டே இருங்க. அல்வா பதத்துக்கு இந்த மாதிரி வரும். கருப்பட்டியில கொஞ்சமா தண்ணி விட்டு காய்ச்சி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. பதம் எதுவும் கிடையாது. கேழ்வரகு கலந்த அதே கப்ல 3/4 கலப்பு சேர்த்திருக்க. ஸ்வீட் கொஞ்சம் கூட வேணும்னா இன்னொரு 1/4 கப் கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. 5 ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூனா விட்டு லோ ஃபிளேம்ல வச்சு அப்படி கிண்டிக்கிட்டே இருங்க. ஒரு சிட்டிகை உப்பு, 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள், நெய்ல வறுத்த முந்திரி. மிதமான தீயில வச்சு அப்படி கிண்டிட்டே இருந்தீங்கன்னா செவுத்துல அடிச்ச பால் மாதிரி ஊத்துன நெய்யெல்லாம் வெளியில வரும். அப்படி கரண்டில எடுத்து போட்டீங்கன்னா வழுக்கிட்டு ஒட்டாம கீழே விழுவும். இதுதான் பதம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸ்வீட்டா ஒரு கமெண்ட் போடணும். லைக்கையும் தட்டணும்.